ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலா போயிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க, "எங்க கான்ஸ்டபிள் கால் பண்ணாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எந்த கான்ஸ்டபிள்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, "வாழவந்தான்ங்க அப்படின்றவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏங்க எதுக்கு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, "எனக்கு கால் பண்ணி டிவோர்ஸ் எல்லாம் எதுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸா பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கும் கால் பண்ணாங்களோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க." அப்போ வந்து, "ஓ! கால் பண்ணி பேசின விஷயத்த என்கிட்ட கேட்குறாளா? நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுலயே நினைக்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்றாங்க, "ஏங்க எப்படி கரெக்ட்டா நம்ம மொத டைம் டிவோர்ஸ் பேச்சு எடுக்கிறப்பயும், அவங்க வந்து தான் கரெக்ட்டா கால் பண்ணி பேசினாங்க. இப்போ டிவோர்ஸ் பேச்சு எடுக்கிறப்பயும் கரெக்ட்டா அவங்க வந்து கால் பண்றாங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரிய வருது? யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அப்புறம் கூட அந்த கப்புல வந்து நோட்ட விட்டுட்டே இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இருக்கலாங்க. இல்லைன்னா அந்த வக்கீல் இது சொல்லியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலா அந்த வக்கீலுக்கு கால் பண்ணிட்டு கேட்குறாங்க. அவங்க அந்த மாரி, "நாங்க எதுக்கு சொல்லணும்? எங்களுக்கு அந்த மாரி வேலை இல்ல எங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம மண்டையே வெடிச்சிரும்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க. நிலா உடனே வாழவந்தானுக்கு கால் பண்ணிட்டு, "சார் உங்கள நான் நாளைக்கா மீட் பண்றேன்னு" சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த கான்ஸ்டபிள் கேட்பாங்க, "என்னம்மா உங்களுக்கு பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, நேர்ல மீட் பண்ணி பேசுற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சார் நான் அது நேர்ல மீட் பண்ணி பேசுறப்போ நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அடுத்து சோழன் வந்து நிலாவுக்கு பர்த்டேன்றதுனால ஒரு 11:00 எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்க. கேக்கு, கேண்டிலு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, சேரன் அண்ணனையும், பல்லவன், பாண்டியன் எல்லாரையும் தூக்கத்திலருந்து பாதி தூக்கத்திலே எழுப்புறாங்க. எழுப்பி சொல்றாங்க, "நிலாக்கு இன்னும் 12 மணிக்கு வந்துச்சுன்னா, இப்போ பர்த்டே ஆரம்பிச்சிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ பல்லவன் பார்த்துட்டு, "அண்ணன் சூப்பரா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12 மணி ஆனதுமே அவங்க போயிட்டு நிலாவ எழுப்பி, "ஹேப்பி பர்த்டே நிலா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலாவும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் 2 கேக் இருக்கிறத பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, "என்ன என்னங்க 2 கேக் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சோழன் சொல்லுவாங்க, "அது ஸ்பெஷல் கேக்குங்க. இந்த கேக் எல்லாருக்குமே. அது உங்களுக்காக மட்டும் தான். அந்த கேக் மொத்தமும் நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் கேக் வெட்டி எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோழன் வந்து அவங்க கேக் வந்து அவங்க வாயில ஊட்டுவாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா சோழன் வந்து ஏமாந்துட்டாங்க. சோழனுக்கு வந்து கையில தான் குடுப்பாங்க. ஆனா பல்லவனுக்கு மட்டும் ஊட்டி விடுவாங்க. அத பார்த்துட்டு சோழனுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும். "நல்லா வாழ்றடா" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்படி அவங்க அப்பா தூக்கத்துல எந்திரிச்சு வருவாங்க. "உனக்கு பொறந்த நாளாம்மா, ஹேப்பி பர்த்டேம்மா, உனக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு" சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க. கேக்கு குடுக்குறப்போ அவங்க, "நான் பாத்ரூம் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு" சொல்லுவாங்க. பாத்ரூம் போயிட்டு வர்றப்போ சோழன் வந்து நிலாக்கு ஆசையா வாங்கி குடுத்த அந்த சின்ன கேக் வந்து கீழ இருந்திருக்கும். அப்ப வந்து அவங்க அப்பா அத மிதிச்சிடுவாங்க. அப்போ வந்து சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ரொம்ப கோவம் வரும். "அந்த ஆள போட்டு அடிக்க போறேன் பாருடா இப்போன்னு" எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. "டேய் அமைதியா இருடா, நல்ல மூட்ல இருக்கோம். இந்த டைம்ல போயிட்டு எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணி சொதப்பி வச்சுடாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலாவும் அதுக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்களும் சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, "ஏங்க எனக்கு இந்த கேக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன ஃப்ளேவர் இது? எங்க வாங்குனீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டு அ சோழனோட மனச டைவர்ட் பண்ணிர்றாங்க. நிலா பர்த்டேன்றதுனால சேரன் அண்ணா வந்து நிலாக்காக பாயாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயாசம் சோழன் சொல்லி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிலாகிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் சேரன் சொல்றாங்க, "உன் பர்த்டேவே எனக்கு நைட்டு தாம்மா தெரியும். அப்படி ஒரு வேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது புது ட்ரெஸ் இது வாங்கி குடுத்துருப்பேன். எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலா வந்து சொல்றாங்க, "இதுவரைக்கும் எனக்கு யாருமே 12 மணிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. சோழன் சொல்றாங்க, "நான் ஏற்கனவே அவங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நான் குடுத்தா அவங்க வாங்கிப்பாங்களா, மாட்டாங்களான்ற பயத்துல தான் நான் குடுக்காமலே வாங்கி நானே வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நிலா, "பரவால்ல போய் எடுத்துட்டு வாங்க. நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே அந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோழன் வாங்கி குடுத்தத வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.